ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே வடகரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 3 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒரு அன்னாசிப்பூ, 2 சின்ன பட்டை, மிளகு, சீரகம், இலை, கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல நம்ம இந்த தக்காளி வெங்காயம்லாம் சுத்தமாக கழுவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா நைஸாக சாப் பண்ணணும். எவ்வளோ நைஸாக வெங்காயத்தை நறுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா தெரியுதான்னு. ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பையும் அந்த மிளகாயையும், வரமிளகாய் ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 3 வரமிளகாயும் கடலைப்பருப்பையும் நல்லா சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம லேசாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா உப்பு சேர்க்குற வேலை கொஞ்சம் கம்மியாகிடும். உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. தண்ணியை நிறையா சேர்த்திங்க அப்படின்னா தெறிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெல்ல மெல்ல அரைச்சிக்கலாம். நல்லா மாவு பதத்துக்கு வரணும், பார்த்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா மாவு பதத்துக்கு வரணும். பார்த்துட்டிங்களா? இப்போ ஒரு ஃபேன் எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா ஃபேன் ஹீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஹீட் ஆனோன்னே அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க, ஏன்னா அதில் தான் நம்ம இதை பொரித்து எடுக்கணும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கே அளவு புரியும். இது போதும். இதில் நம்ம சின்ன சின்னதாக அதை தட்டி போட்டு வடை மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு ஷேப் வரணும் அப்படிங்கிற முக்கியம் இல்லை, நமக்கு அது வெந்து நமக்கு அது வடை மாதிரி வந்தால் போதும். உங்களுக்கு எப்படி பிரியமோ அது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரே சைஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் குட்டி குட்டியாக தட்டினாலும் சரி, உங்கள் பிரியம் போல் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. மின்கூட்டியே திருப்ப ட்ரை பண்ணிங்கன்னா அது உடஞ்சிரும். உடஞ்சி உதிர்ந்துருச்சுன்னா நமக்கு வேகிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம உதுக்க தான் போகிறோம், இருந்தாலும் ஃபஸ்ட்டே உதிர்ந்துருச்சுன்னா சரியாக வேகாது, டேஸ்ட்டு வராது. கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு கொஞ்சம் வெந்துருச்சு. நம்ம அடுத்து 2வது ரவுண்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதை 2வது போட்டு எடுத்துக்கிடலாம். இந்த வெந்ததெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம். இப்போ 2வது ரவுண்டு மாவு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 2வது ரவுண்டு மாவு வெந்துக்கிட்டு இருக்கு. மாவு நல்லா வேகட்டும். நான் எல்லா மாவையுமே போட்டுட்டேன், அவ்வளோதான். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதே எண்ணெயே போதும், புதுசாக எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ மாவு வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த இஞ்சியையும் பூண்டையும் நல்லா போட்டு நல்லா விழுதாக இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், இந்த அளவுக்கு வேணும். நல்லா பதமாக, ரொம்பவும் இது இல்லாமல் நீங்கள் உரல்லே இடிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கணும். எவ்வளோ நைஸாக நறுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது, அவ்வளோதான் கரையும் வெங்காயம். ஏன்னா வெங்காயம் தான் அதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே வெங்காயமும் தக்காளியும் தான். அது 2 தான் டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாம் வெங்காயத்தை நைஸாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாயை இது மாதிரி ரவுண்டாக சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகா கரைஞ்சிரும். நான் தக்காளியோட இந்த பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துருவேன். கல் வரும் இது சாப்பிட்டா அப்படிங்கிறாங்க. நான் எல்லா தக்காளியிலையுமே இதை கட் பண்ணி எடுத்துருவேன் எப்போதுமே. நீங்களும் வேணால் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியுமே நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. அதெல்லாம் நைஸாக நறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் எப்படி நறுக்கியிருக்கேன்னு உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். நைஸாக நறுக்கிங்க. இப்போ நம்ம எல்லாம் நறுக்கிறதெல்லாம் நறுக்கி வச்சாச்சு, நம்ம ரெடியாக இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம அடுத்து வதக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வைக்கணும். நான் குக்கர் எடுத்து அடுப்பு ஆல்ரெடி வச்சுட்டேன், பாருங்கள் உங்களுக்கே தெரியும். இப்போ குக்கர் சூடாகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். குக்கர் சூடானோன்னே அதில் எண்ணெயை விட்டு நம்ம கொஞ்சம் தாராளமாக, நான் 3 ஸ்பூன் விட்டுருக்கேன், நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம அந்த மசாலா ஐட்டம் எடுத்து வச்சுருக்கோம்ல, பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாசிப்பூ, மிளகு, சோம்பு, அதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை 2யும் சேர்த்து வதக்கிக்கலாம்.
வெங்காயம் நல்லா கொஞ்சம் சிகப்பாக வர்ற அளவுக்கு வதக்கினா போதும். ஏன்னா வெங்காயம் கரைஞ்சிரும், வெங்காயம் நல்லா கரைஞ்சிரும். அதனால் நமக்கு லைட்டாக வதக்கினாலே போதும், நல்லா வதங்கணும். பாருங்கள், உங்களுக்கு கலர் மாறி வருது. நம்ம அப்போ அந்த டைமில் இதில் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சி பூண்டு, அதையும் போட்டுடலாம். இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். அதையும் நல்லா வாசம் இப்போவே கமன்னு வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம திருப்பி இந்த தக்காளி, அந்த பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம அந்த பட்டை மசாலாவும் வச்சுட்டோம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா தக்காளி வதங்கிடும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. அடுத்து சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் மட்டும் 2, மற்ற எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன். சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையுமே இந்த தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சான்னு பார்த்துட்டு அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அது வேகிறோம். அது வரைக்கும் நம்ம இந்த பூவாக உதுத்து விடணும். நம்ம வடை மாதிரி சட்டி வச்சோம்ல, அதை நல்லா உதுத்து விடுவோம். கை ஆறுனதுக்கப்புறம் வைங்க, கையில் சுட்டுடும் இல்லாட்டி. எனக்கு லேசாக இப்போ ஆறிடுச்சு. நம்ம நல்லா உதுத்து வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டு வதக்கிக்குவோம். அளவு பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையாக கூட குறைச்சி போட்டுக்கலாம். ஆல்ரெடி மிளகுத்தூள் போடுறோம், பெப்பர் போடுறோம், அதுவே நல்லா காரம் வரும். நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கிற அந்த வடையை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்ருங்க. மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்தேன். நீங்கள் தேவையான அளவு சேருங்க. அது முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா நல்லா இருக்காது. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் விட்டுறலாம். இப்போ வெயிட்டு போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிட்டோம். இப்போ 3ஆவது விசில் வந்துருச்சு. 3 விசிலும் வந்துருச்சு. பக்கத்துலேயே நான் இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு எனக்கு. ஏன்னா நான் இதை இன்றைக்கி இட்லியோடையும் சாப்பிட போகிறேன். இப்போ குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு வடைகறி. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வடைகறி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வடைகறி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் மேலே லைட்டாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதை இட்லியோடு வச்சு சாப்பிட்லாம், தோசையோடு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இன்றைக்கி இதை இட்லியோடு டேஸ்ட் பண்ண போகிறோம். இதே இன்னொருத்தருக்காக தோசையிலையும் டேஸ்ட் பண்ண போகிறோம். அவருக்கு தோசை, நமக்கு இட்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.